சிக்கன் குழம்பு சமையல் பண்ணுவது எப்படின்னு இன்றைக்கி பார்ப்போமா? வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 கிலோ சிக்கன், ஒரு 5 பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, சிறிதளவு நல்ல மிளகு, 2 பெரிய தக்காளி, சிறிதளவு மல்லி இலை, கறிவேப்பிலை, இனி தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசால் பவுடர். வெங்காயத்தை இதை மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி இதை மாதிரி வைக்கவும். திரும்ப நல்ல மிளகாய் இதை மாதிரி பொடி செய்யவும். திரும்ப அந்த இஞ்சி பூண்டு 2ஐயும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்செடுக்க. திரும்ப இது மாதிரி தக்காளியை கட் பண்ணி வைங்க. வாங்க சமைக்கலாம். இதை மாதிரி ஒரு சட்டியை அடுப்பில் வைக்கணும். சட்டி சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய், சிறிதளவு கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை தட்டி நல்லா கிளறி கொடுக்கணும். அது சிவப்பு வரும் வரை, கொஞ்சம் சிவப்பு கலரில் வரும் வரை கிளறிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நிறம் மாறியாச்சு. இனி இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அந்த வெங்காயத்தை தட்டுவோம். தட்டி நல்லா கிளறி அப்படி கிளறி கொடுக்கணும். இதோடு சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து போடுவோம். அப்போ சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும். உப்பு சேர்த்து கிளறி கொடுப்போம். இப்போ சீக்கிரமாக வெங்காயம் நல்ல சிவப்பு முறை கிளறி கொடுக்கணும். பார்த்தீங்களா, நிறம் மாறி வந்துகிட்டே இருக்குது. இது கூட பொடிச்சு வச்சுருக்கேன் அந்த நல்ல மிளகு, 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடிச்சு வச்சுருக்கோம். அந்த நல்ல மிளகு பொடியை இது கூட சேர்த்துணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். பெரிய வெங்காயம் நல்ல சிவக்கு வர, வேறு எதுவும் அது கூட சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சிவத்து வந்தாச்சு. இந்த டைமில் தக்காளி நறுக்கி வச்சுருக்கு, அந்த 2 தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு விடலாம். போட்டு நல்லா கிளறி
கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கணும். மூடி போட்டு வைப்போம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்தாச்சு. அந்த வெங்காயத்தோடு வதங்கி வந்தாச்சு. இனி இது கூட மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் நமக்கு தேவையான அளவு, எவ்வளவு நமக்கு தேவையோ அந்த அளவு. இனி மல்லித்தூள் 1 ஸ்பூன். இனி மஞ்சள் பொடி போடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு போடணும். அதுவும் தேவையான அளவு போடுங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். இனி இது கூட நாம் சிக்கனை சேர்க்க போகிறோம். சிக்கன் ஏற்கனவே உப்பு மஞ்சள் பொடி போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தது. அதை இப்போ இது கூட சேர்த்து கொடுக்க போகிறோம். போட்டு நல்லா கிளறி, இதுக்கு தண்ணி விட வேண்டாம். தண்ணி தேவைப்பட்டால் கடைசியாக விட்டால் போதும். நல்லா கிளறி கொடுக்கணும். அப்போ தான் மசாலா எல்லா இடத்துலையும் செட் ஆகி வரும். பாருங்கள், நல்லா இது மாதிரி கிளறி கொடுத்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடணும். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வேகும். இந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், சிக்கன் குழம்பு நல்லா வெந்து வருது. இந்த மாதிரி இடையிடையாக கிளறி வச்சு மூடி போட்டு விட்டுறோம். தண்ணி அதிலே ஊறி வந்துச்சு பார்த்தீங்களா? தண்ணியே விடலை இதில். திரும்பவும் இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். சிக்கன் நல்லபடியாக வேகட்டும். இனி சிக்கன் வெந்துச்சான்னு பார்ப்போம். இது கூட ஒரு
1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போடுவோம். ஏன்னா கடைசியாக போடும்போது தான் அந்த கறி மசாலா பவுடரோட வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி திரும்பவும் மூடி போட்டு விடணும். பாருங்கள், சிக்கன் வெந்து வருது. கொஞ்சம் வேக விட்டு மூடி போட்டு வேக விடுவோம். வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இதை பார்ப்போம். சிக்கன் ரெடி ஆகுது. நமக்கு குழம்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு தண்ணி விடலாம். பாருங்கள், ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு கிளறி வேக விடும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இனி இது மேலே கொஞ்சம் மல்லித்தழை அப்படி தூவி கிளறி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனி அடுப்பை ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணி தோசை கூட எல்லாம் சாப்பிட, காலைல டிஃபன் தோசை, பூரி, சப்பாத்தி, இட்லி இது கூட எல்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.